எங்கள் பாட்டி வீட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை வச்சுட்டாங்க. சரி போய் நம்ம சொல்லி வச்சுக்கிறேன். நேற்று என்னாச்சு, கடை மூட சொன்னார். நான் என்ன பண்ணேன், கடை மூட மறந்துட்டேன். கம் 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 வெல்கம், ஐ ஆம் ஏஇ. வெல்கம் பேக் டு ஆலிம் என்டர்டைன்மெண்ட். என்னன்னா இது எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு வந்து உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்குது. இன்னைக்கான டே அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்ரீத் விலாக் தான் இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஃபன்னாக போகும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான டே, அல்லது ஒரு பக்ரீத்ன்றது ஒரு பண்டிகை. ஸோ ஆமாம், இன்னைக்கு அதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நான் தொப்பி போட்டு தான் இருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டு நமாஸ் போனால் வந்து போடுவேன், வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நிறைய சம்பவம்லாம் நடக்கும் போது இப்போ வந்து நமாஸ்க்கான நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். போய் அங்கே வந்து நமாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு ஈத்லாம் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஸோ போகலாம் வாங்க. நமாஸ் நடக்குதுங்க. மைக் வேற எடுத்துட்டு வரலப்பா. ஈத் முபாரக். இருங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். தலைவர் எங்க தலைவர் பண்றாங்க. வேற யார் மாட்டுறாங்கன்னு பார்க்கலாம். फोन मांगे ईद मुबारक बा जोर बच्चा ऐसा रखो, अच्छा जोर मिलो, दो जोरों आओ ना। उर्दू मान लिया, तमिल मारो, देखते जने को तमिल நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எங்க ஊரோட இருங்க இருங்க, ஏய் மோகன் சார், எங்க ஊரோட தலைவர் ஊரோட தலைவர் அவர் தான். நம்ம கேசியர் எல்லாமே அவர். ஸோ பக்ரீத் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். பக்ரீத்ன்றது ஒரு பண்டிகையில் அது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. ஸோ பக்ரீத் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு இருக்குல்ல, ஆடு இல்லை மாடு ஏதோ ஒன்று இல்லை, சொல்ல வரல. இல்லை நமாஸ்லாம் படித்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து திருவண்ணாமலை வந்து கிளம்புறேன். அங்கே போய் பாட்டி வீட்டில் வந்து ஆடை வந்து ஜுபா பண்ணுவாங்க, ஐ மீன் குர்பானி கொடுப்பாங்க. அங்கே போய் வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க வந்து முடிச்சிருவாங்க. நாங்கள் போய் சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. சாப்பிட்டு அப்புறம் நிறைய பேருக்கு குர்பானிலாம் பக்கத்து வீட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சிருப்போம். அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லாஹ் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பண்டிகை இல்லை ஏதோ ஒருத்தர் முஸ்லீமை நீ வந்து சந்திச்சா அவங்கள வந்து சலாம் சொல்லி அவங்கள வந்து கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். தெரியாமலாம் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து அங்கே கட்டி பிடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பேர் வந்து ஈத் முபாரக் அப்படின்னு. ரம்ஜானோ பக்ரீத்க்கு மட்டும்தான் அப்படி சொல்லுவோம், ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லி.
பட் அது வந்து அன்னைக்கு மட்டும் சொல்லக்கூடாது, ரம்ஜான் ஈத் மட்டும் சொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீமை நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதம் வச்சு சந்திக்கிறீங்கன்னா பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கட்டி பிடிக்கணும். அது வந்து துவா சொல்லுவாங்க. சரி, துவாலாம் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, சீக்கிரம் கிளம்பு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க தான் என்னுடைய பாட்டி. இவங்களை வந்து பக்ரீத் வந்து விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம ஃபன் பண்ணிட்டு பார்க்கலாம். என் பாட்டி வீட்டில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை வச்சுட்டாங்க. சரி போய் நம்ம வந்து இங்கே பாருங்கள், நான் குர்பானின்னு சொன்னேன்ல, அதுதான் இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து கறி இருக்குது. கறி இருக்கானே தெரில, ஆனால் எனக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க எங்கள் பாட்டி வீட்டில். சரி நம்ம வந்து போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வரலாம் வாங்க. முத்தாக்கா, வரைய மாட்டேங்கிறாங்க பாரு. அக்கா வெளியே வாங்க அக்கா. வர மாட்டேங்கிறாங்கப்பா. அக்கா நல்லா இருக்கிற கறியெல்லாம் இவங்க அமைக்குவாங்க. மற்றது வேஸ்ட்லாம் ஏழைங்களுக்கு அது இதுன்னு கொடுத்துருவாங்க. கேட்டால் குர்பானி கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னுவாங்க. இதுக்கு பேர் பக்ரீது பாருங்க. ஆமாம் அவர்தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. எங்கள் பாட்டி வீட்டிலேயே செய்கிறாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு நாள் குர்பானி கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செயல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன். கண்டிப்பாக பண்ணலாம். எப்போவுமே வந்து மற்றவங்களுக்கு நம்மளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு மற்றவங்க வந்து கொடுக்கணும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதில் இவங்க வச்சுட்டு இவங்க வச்சு அம்மிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பெரிய பொண்ணுக்குன்னு மாற்றி கொடுத்துட்டு கெட்டதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கொடுக்கக்கூடாது. நீங்களும் வந்து இந்த மாதிரி கொடுக்காதீங்க. சரி வாங்க போகலாம். அவர் தான் அக்யூஸ்டாங்க பாருங்க. என்னுடைய மாமா ஆதம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னு வச்சுக்கிறார். நேற்று என்னாச்சு, கடை மூட சொன்னார். நான் என்ன பண்ணேன், கடை மூட மறந்துட்டேன். இன்னைக்கு ஈத் நமாஸ் படிச்சுட்டு போய் பார்த்தா கடை ஓப்பனில் இருக்குது. அடப்பா என்னடா இது நைட்டு ஃபுல்லாக கடை ஓப்பனில் இருக்குன்னு போய் பார்த்தா கடை நைட்டு ஃபுல்லாக மறந்துட்டு இருக்கேன் மூடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதை போய் ஓடி போய் மிஷின் இருக்கா இல்லைன்னு போய் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கடையை மூடினேன். அப்போதான் நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் நைட்டு ஃபுல்லாக கடையே மூட காணும். ஞாபகமாக இல்லை. வீட்டில் வந்து சொன்னால் பசங்க டைப்ரைட்டிங் வச்சுட்டு இருப்பாங்க, அதான் திறந்து விட்டுருக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் நைட்டு ஃபுல்லாக கடை ஓப்பனில் இருந்து யாரும் திருடலைங்க. நம்ம செங்கம்மா அவ்வளோ சேஃப்டியானது.
சரியா? ஓட்டு தாக்க சிறப்பான ஆள் நீ.